அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. மாதவிலக்கிற்கு முன் ஏற்படும் மன அழுத்தமும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பும் இதிலிருந்து விடுபடுவதற்கு உளவியல் ஆலோசனை அவசியம் என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோங்கள் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில். அதாவது ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடியது ஹார்மோன் சேஞ்ச். இந்த ஹார்மோன் சேஞ்சினால் மாதத்திற்கு ஒரு முறை பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஆயிட்டிருக்கு. அப்போது இந்த மாதவிலக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட மனநிலையிலையும் உடல் நிலையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது அவரவர்களே தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படியெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று மனசு டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். உடல் அளவில் பார்த்தோம்னா பல வலிகளை உண்டாக்கும். இது எல்லா பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு தான். ஏன் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் மாதவிலக்கு நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாக மற்ற நாள் போல் இருக்கிறாங்க, ஒரு சில பெண்கள் மட்டும் ஏன் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் அறிவே மனம். உங்கள் மனதில் அறிவின் அடிப்படையில் நீங்கள் சேகரித்து வச்ச தகவலின் அடிப்படையில் உங்கள் மனசானது ப்ளஸ் மைனஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி சோகம் துக்கம் இது எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுக்கோ. உங்கள் சூழல் எது உங்களுக்கு சமாளிக்க முடியலையோ, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ, எது உங்களால் முடியலையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிறப்ப தான் உங்களுக்கு மனமும் உடலும் பாதிப்படைகின்றது. இது இந்த மன அழுத்தம், அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்திற்கு முன்பு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் சில ஆய்வுகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 70% மேல் பெண்கள் இந்த மாதவிடாய்க்கு முன் மன அழுத்தத்திலும் உடல் பாதிப்புலையும் ஏற்படுறாங்க அப்படின்னு ஆய்வுகள் பல சொல்லிட்டு வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் மற்ற பெண்கள் போல் சாதாரணமாக இருக்க முடியலைன்னா, உங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட பதிவின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இந்த உடல் மனம் சார்ந்த வலி வேதனைகள். இந்த மாதவிலக்கு பீரியட்ஸ் காலங்களுக்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடியே இவங்களோட மனமும் உடலும் மிகவும் பாதிப்படைஞ்சிருது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, மாதவிலக்கு முடிந்து ஓரிரு வாரங்கள் கழிந்த உடனே 15 நாட்கள் ஆகின்றது. உடனே அடுத்த சர்க்கிள் இவங்களுக்கு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மனம் ரொம்ப வேதனைப்படுது, உடலும் சோர்வடைஞ்சு போகுது. இது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு ஒரு சிலருக்கு உப்புசமாக இருக்கும், ஒரு சிலருக்கு மார்பகங்கள் வெயிட்டாக இருக்கும், பெருசாகிடும், கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் வயிறு ஒரு மாதிரி உப்புசமாகவே இருக்கும். நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே கேஸ் பிடிச்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் அதிகமாக வரும். சாப்பிட்டா ஜீரணமாகாது. நீங்கள் பிடித்த உணவை சாப்பிட்டா கூட அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு சில உணவுகளை பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறுப்புகள், அதாவது கை வீங்கின மாதிரி இருக்கும். இந்த கை மேலே சட்டை போடுற இடத்துல பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் குண்டாக இருக்கும், முதுகு பெயினாக இருக்கும், கால் அந்த கணுக்கால்னு சொல்கிறோம் அந்த இடத்துக்கு பெயினாக இருக்கும், துடைப்பகுதிகள் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு சில வலி தலைவலி இருக்கும், கால் வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும், திரும்புறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும், ஒரு சைடு ஒந்தரிச்சு படுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எப்படி இருந்தாலுமே அந்த சூழலில் படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. தொடர்ந்து ஓரிரு வாரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் இந்த நிகழ்வுகள் நடந்து. அப்போ உடல் அளவில் இவ்வளோ பாதிப்புகள் வர்றப்ப அவங்க சொல்லுவாங்க வீட்டில், எனக்கு கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ தெரியல கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பிட்டா நெஞ்சு கரிக்குது, எதுக்குலிக்குது, என்னமோ மனசுக்குள்ளே படபடன்னு இருக்குது, ஒரு பதட்டமாக இருக்குது, எங்கேயாவது வெளியில் போகணுன்னா எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு வருது, கால் நடுங்கிற மாதிரி இருக்குது, யூரின் வர்ற மாதிரி இருக்குது,
மோஷன் வர்ற மாதிரி இருக்குது, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்ன எப்போ பாரு நீ எதையாவது ஒரு நோயை சொல்லிகிட்டே இருக்கிற, நீ சீக்காளியா, நீ என்ன நோயாளியா, இப்போ டாக்டர்கிட்ட பார்க்கலாவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மருந்துகள் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த சர்க்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, உங்களுடைய அறிவு பாதையில் ஏற்பட்ட அறிவின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்குறப்ப உங்களுக்கு இந்த பாதிப்பை உண்டாக்கும். அப்போ அந்த அறிவு பாதையில் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குதுன்னா கண்டறிஞ்சு மாற்றி அமைக்கிறதுக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பிங்கிற உமன் வெல்னஸ் போகிறதுல தெரப்பியூட்டிக்காக கொடுத்து கொண்டு வருகின்றோம். இதெல்லாம் உடல் ரீதியான ஏற்பட்ட பாதிப்புகள். அப்போது இந்த உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மனதளவில் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். எப்படின்னா, மனதில் ஒரு மாதிரி பதட்ட நிலை இருக்கும், எதுலேயுமே ஒரு ஆர்வமற்ற நிலையில் இருப்பீங்க. வீட்டில் ஒரு சமையல் வேலை செய்கிறதுனா கூட பிடிக்காது. வீட்டில் இருக்கிறவங்க டீ கேட்டாலோ தண்ணி கேட்டாலோ நானே எல்லாமே செய்யணுமா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அழுகை வரும், எரிச்சல் வரும், யார் எது பேசினாலுமே அதிகமான கோபம் வரும். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவங்க நம்மளுக்காக செய்கிறாங்க, நம்மளுக்காக தான் வாழ்கிறாங்க அப்படின்னா. ஆனால் உங்கள் மனசு அந்த இடத்துல எடுத்துக்காது. எல்லாத்தையுமே ஹஸ்பண்டாக இருக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. மாமியாராக இருக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. ஏன் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கூட நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. உங்களுடைய குழந்தைகள் பள்ளி செல்லக்குள்ள குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு சந்தேகங்கள் கேட்டாலோ ஏதாவது கேட்டாலோ அவங்கக்கிட்ட எரிஞ்சுழும்பீங்க, அதிகமான கோவப்படுவீங்க. உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வரும். யாரையுமே பார்க்க பிடிக்காது. தனிமையிலும் உங்களால் இருக்க முடியாது. ஆனால் தனியாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்கள் மனசு கேட்கும். ஆனால் தனியாக உங்களால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறோன்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும். வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கும் கூட என்னோடய லைஃப் பார்ட்னர் ஒத்துக்கலைங்கிற பிரச்சனை வரும். எந்த இதுலேயுமே அப்படி கூட்டிகிட்டு போனாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களுக்கு பிடித்தது வாங்கி கொடுத்தாலும் உங்கள் மனசு ஏற்றுக்காது. இது போன்று மனதிலையும் பல சங்கடங்களையும் வேதனைகளையும் உண்டாக்கும். அப்புறம் பார்த்தோம்னா, எப்போவுமே மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக வேகமாக ஓடிட்டே இருக்கும். படபடன்னு இருக்கும். யாராவது ஏதாவது புதுசாக கூப்பிட்டாங்கன்னா பதட்ட நிலைக்கு போயிடும். ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சுன்னா மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பயத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உடலும் மனமும் பாதிப்படைகிறப்ப தான் நீங்கள் இந்த விரக்தி நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதிலிருந்து அதிகமாகிறது தான் அந்த பசியின்மையும் தூக்கமும் இருக்கவே இருக்காது. ஒன்றா அதிகமான பசியாக எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. தூங்கணும்னு கண்ணை மூடி படுத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தூக்கங்கிறது வரவே வராது. இந்த சிந்தனைகள் அடுத்தது நான் ஸ்டாப்பாக ஓடுறப்ப தான் உங்களுக்கு தலைவலி அதிகமாயிரும். தொடர்ந்து தலைவலி இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கா நீங்களும் மருத்துவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போவும் உங்களுக்கு தீர்வு இல்லாதப்ப தான் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுவீங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க நல்லா இருந்தால் எனக்கு இப்படியெல்லாம் நிலை வருமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதிகமான கோவப்படுவீங்க. அப்போது உங்கள் மன ரீதியான இந்த மன அழுத்தம், அதாவது மாதவிடாய்க்கு முன் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப், உங்களோட கடந்த காலத்திலிருந்து ஏற்பட்ட அறிவின் பாதையில் உங்களுக்கு பல சிக்கல்களோ குழப்பங்களோ முடிவெடுக்கும் தன்மையோ ஏதாவது ஒன்று இல்லாதப்போ உங்களுக்கு இது அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அறிவு எப்படி பதிவாயிருக்குன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ மற்றவங்களோ நீங்கள் மெச்சூர்ட் ஆகிற ஸ்டேஜில் நிறைய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி பசங்கக்கிட்ட நின்று பேசக்கூடாது, இப்படி ஆகிடும், அந்த பிரச்சனை வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அதிகமான அறிவுறுத்தலோ உங்களுக்கு நிறைய ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது உங்களால் இயல்பான நிலையில் இருக்கிறப்ப கூட அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு உங்கள் மனசு நான் ஸ்டாப்பாக ஓடுறப்ப தான் உங்கள் கடந்த கால நினைவுகள் உங்கள் அறிவின் அடிப்படையில் இயங்குறப்போ உங்களுக்கு மன அழுத்தமானது இந்த மாதவிடாய் காலங்களில் 2 வாரங்களுக்கு முன்பே பெண்களுக்கு ஏற்படுது. அந்த மாதவிடாய் காலங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். திரும்பவும் அடுத்த சர்க்கிள் அடுத்த மாதம் வரப்போ மறுபடி கன்டினியூ ஆயிரும்.
இது போன்று மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், தொடர் கவலைகள், துக்கம், தூக்கமின்மை, தொடர் தலைவலி, உடல் வலி இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உமன் வெல்னஸ் ஃபோரம் என்கின்ற தெரப்பியை எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.